அமெரிக்கால சில்வஸ்டர் ஸ்டாலோன் பிறக்க போகும்போது டாக்டர்ஸ் உடைய தவறான சிகிச்சையினால அவருடைய ஃபேஷியல் நர்வ் டேமேஜ் ஆகுது. இதனால முகத்துடைய ஒரு பக்கம் பேரலைஸ் ஆகுது. அவரால் சரியா பேச முடியாம போகுது. முகத்தை பார்த்து நிறைய பேர் சிரிச்சாங்க. உருவ கேலிக்கு ஆளானாரு. எல்லாரும் புல்லிங் பண்ணாங்க. அவன் சின்ன பையனா இருக்க போகும்போது அவர்கிட்ட ஒரு ட்ரீம் இருந்துச்சு, தான் ஒரு ஆக்டர் ஆகணும். நாட்கள் கடந்துருச்சு. ஹாலிவுட் முழுக்க ஆடிஷன் கொடுத்தாரு. ஒரு ஸ்டுடியோ இல்ல, 2 ஸ்டுடியோ இல்ல, பல ஸ்டுடியோகள் போனாரு. எல்லா இடத்துலயும் ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன். உன் ஃபேஸ் சரியில்லை, உன் வாய்ஸ் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஸ்டேஜ்ல காசு இல்ல, சாப்பாடு இல்ல, தங்குறதுக்கு கூட சரியான இடம் இல்ல. அவர் சின்ன வயசுல இருந்து வளர்த்த ஒரு நாய், அந்த நாய்க்கு சாப்பாடு சரியா போட முடியல. தன்னோட காசு இல்லைங்கிற ஒரு காரணத்தினாலதான் வெறும் $50 அந்த நாயை வித்துட்டு ரொம்ப கஷ்டமான மனநிலையில வித்தாரு. சில நாள் கழிச்சு முகமது அலி ஸ்டக் பெப்பரோட மேட்ச பார்த்திருக்காரு. அந்த மேட்ச் பார்க்க போகும்போது முகமது அலி அடி அடிக்கிறாரு. ஸ்டக் பெப்பர் வந்து அடியை வாங்கிட்டு திருப்பி மூவ் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. இது மூலமா அவருக்கு ஒரு ஐடியா தோணி அதே நைட்டு ராக்கி ஸ்டோரியை எழுத ஆரம்பிக்கிறார். 3 நாள் தான் ராக்கிய ஃபுல் ஸ்கிரிப்ட் முடிக்கிறாரு. ஒவ்வொரு ஸ்டுடியோக்கும் போய் அதை கொடுக்கிறாரு. எல்லாரும் ராக்கி ஸ்கிரிப்ட பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா நீ நடிக்க கூடாது, டைரக்ஷன் பண்ணிக்கோ அப்படின்னு மட்டும் தான் சொல்றாங்க. ராக்கி ஸ்கிரிப்டுக்கு $3,50,000 தரேன்னு சொன்னாங்க. சில்வஸ்டர் ஸ்டாலோன் வெறும் $100 தான் இருந்துச்சு. அந்த ஸ்டுடியோ கிட்ட அவர் சொன்ன பதில் நோ, ராக்கில நடிச்சா நான் தான் நடிப்பேன், இல்லாட்டா படமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டுடியோ வந்து வாக் அவுட் பண்ணிடுறாரு. அந்த டிசிஷன் தான் அவர் வாழ்க்கையில மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். ஒரு ஸ்டுடியோ அவருடைய ஸ்கிரிப்ட அக்செப்ட் பண்றாங்க, நீங்களே ஹீரோவா நடிங்க அப்படின்னு சொல்றாங்க. 1976 ராக்கி ரிலீஸ் ஆகுது. உலகம் முழுக்க பிளாக் பஸ்டர் ஹிட். 3 ஆஸ்கர் அவார்டு வாங்குது. $225 மில்லியன் கலெக்ஷன் ஆகுது. வெற்றி கிடைச்சோன்னு அவர் செஞ்ச முதல் காரியம் என்னன்னா, தன் நாயை தேடி போனாரு. $15 கொடுத்து திருப்பி அந்த நாயை வாங்கிட்டாரு. எனக்கு ராக்கி படத்துல பிடிச்ச டயலாக், இட்ஸ் நாட் அபவுட் ஹவ் ஹார்ட் யூ ஹிட், இட்ஸ் அபவுட் ஹவ் மெனி ஹிட்ஸ் யூ கேன் டேக் அண்ட் கீப் மூவிங் ஃபார்வர்ட். வாழ்க்கை உங்களை எவ்வளவு பலமா அடிக்கிறது முக்கியம் இல்ல, எத்தனை முறை அடி வாங்கினாலும் திருப்பி எழுந்து முன்னேறீங்கல்ல, அதுதான் முக்கியம்.